இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் கொலோசையர் புத்தகத்தை நம்ம ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் படிக்க போவது 10வது பாடம். 10வது பாடம் எந்த அதிகாரத்தை அடிப்படையாய் கொண்டது என்று நீங்கள் கேட்கலாம். நம்ம போன பாடத்தில் கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தை முடித்தோம். இந்த பாடத்தில் நம்ம கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மொத்தம் 23 வசனங்கள் இருக்கிறது. இந்த 23 வசனங்களில் ரொம்ப மிக முக்கியமான வசனமாக நம்ம எதை பார்க்கலாம்னா, வசனம் 10 பாருங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Ye are complete in Christ. அப்ப கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம், கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமானவர்கள் என்று அர்த்தம். அப்ப 23 வசனங்கள் கொண்ட 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 10 ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பரிபூர்ணமாக நம்ம இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் அப்படின்றால் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த 23 வசனத்தை நாம் ஆராய போறோம். கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள போறோம். கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் எப்படி அடைவது ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக இருக்கும்போது சாத்தான் நம்மளை எப்படி அந்த பரிபூர்ணத்தின் வெளில கொண்டு வரான், இதை ஆராய்வது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். சரிங்களா? எனவே ஜெபத்தோடு கூட நம்ம ஆராய்வோம். அன்புள்ள தகப்பனே, மேலும் ஆண்டவரை மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரை கொலோசையர் புத்தகத்தை படிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதுக்காய் நன்றி. ஆண்டவரே, அன்று நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இன்று எங்களுக்கு எங்கள் காலம் புரிய வர உதவி செய்யுங்கய்யா. நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்துட்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்துங்க சுவாமி. அதிகமாக ஜபிக்க எங்களுக்கு போதிங்க. இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 10வது பாடம் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் என்று அர்த்தம். இந்த 23 வசனங்கள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 23 வசனங்களையும் ஒரு 4 பகுதிகளாக நம்ம பிரித்து நம்ம அழகாக பார்க்கலாம் பாருங்க. முதல் விஷயம் கிறிஸ்துவுக்குள் ஞானம். சரிங்களா? முதல் விஷயம். 2வது விஷயம் கிறிஸ்துவுக்குள் நடத்தல், வாக்கிங் இன் கிரைஸ்ட். முதல்ல விஸ்டம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் ஞானம், கிறிஸ்துவுக்குள் நடத்தல். 3வது கிறிஸ்துவால் அறையப்படுதல், நெயில்டு பை கிரைஸ்ட். கிறிஸ்துவானவர் எதையோ அறைஞ்சிருக்கிறார், எதை அறைஞ்சார் பார்க்கணும். 4வது கிறிஸ்துவுக்குள் ஆராதனை அல்லது கிறிஸ்துவுக்குள் தொழுகை. ஆக 4 விஷயம் சொன்னேன். ஒன்று விஸ்டம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் ஞானம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் நடத்தல், வாக்கிங் இன் கிரைஸ்ட். நெயில்டு பை கிரைஸ்ட், கிறிஸ்துவால் அறையப்படுதல். அடுத்தது கிறிஸ்துவுக்குள் தொழுகை, ஆராதனை, வர்ஷிப் இன் கிரைஸ்ட். ஆக எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ஞானமாக இருக்கட்டும், நடத்தல் அல்லது தொழுகை, எல்லாமே கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன ஒன்று நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம் வாங்க. சரி, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் இதை எழுதும் பொழுது முக்கியமான அதிகாரம் பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரம். ஏன்னா மொத்தம் 4 அதிகாரம் தான் இருக்குது. முதல் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக ரகசியம், சுவிசேஷம், திட்டம் இப்படின்ற விஷயத்தெல்லாம் பவுல் ரக்கக்கா பிரிச்சிட்டார். இது ஏன் அப்படி பிரித்தார்? அதாவது சுவிசேஷம் அப்படின்னு ஏன் விளக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில் தான் அதெல்லாம் விளக்குறாரு. ஏன் இப்படி சுவிசேஷம் சொல்லிட்டு வராரு அப்படின்னா, இங்கே 2ஆம் அதிகாரத்தில் ஏன் இந்த நிருபத்தை எழுதுகிறார், இந்த 2ஆம் அதிகாரத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, 2 அழகான நோக்கத்தை இந்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே பவுலார் அழகாக செதுக்கி இருக்கிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த 2 நோக்கம் என்ன? சரிங்களா? ஒரு வார்த்தை பாருங்க, கிட்டத்தட்ட 4 முறை வருதுங்க. அதாவது அதே வார்த்தையா வராட்டா கூட அதே விளக்கம் கொண்டிருக்கிற, அர்த்தம் கொண்டிருக்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் 4 முறை வருகிறது. அதுதான் முதல் நோக்கம். என்னன்னு பார்க்கலாமா? வசனம் 4, ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன். வார்த்தையை கவனிச்சிட்டிங்களா? ஒருவனும் என்ற வார்த்தையை கவனிங்க, வஞ்சியாதபடி என்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். வசனம் 8 பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். முதல்ல ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஒருவனும் நயவசனிப்பினாலே வஞ்சியாதபடிக்கு இதை சொல்றேன்னாரு. அடுத்தது பாருங்க, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். மீண்டும் ஒருவனும்
எச்சரிக்கை, கொள்ளை கொண்டு போகுதல் அப்படின்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். வசனம் 16 பாருங்க, கடைசி 2 வரி. கடைசி 2 வரி, உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மீண்டும் வஞ்சனை, எவனும் என்ற வார்த்தை இந்த வசனம் 19 வர்றதை நீங்க கவனிக்கலாம். இப்போ வஞ்சனை, கொள்ளை கொண்டு போகுதல், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். இப்ப வசனம் 16 பாருங்க, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் நய வசனிப்பினால வஞ்சித்தரக்கூடாது. ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்க. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. எதனால? ஒருவனும் போஜனத்தினாலும் பானத்தினாலும் பண்டிகையினாலும் மாத பிறப்பினாலும் ஓய்வு நாட்களினாலும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்ப இந்த 4 வசனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, சபைக்குள்ள பொய்யான உபதேசங்கள் வந்து விட்டது. அதை புரிந்து அதை நாம் எதிர்க்க வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் முதலாவது நோக்கம். இந்த அதிகாரத்தினுடைய 2 நோக்கத்துல முதல் நோக்கம் என்ன? சபைக்குள்ளாக நூதனமான முறையில வஞ்சனை வந்து விட்டது. அந்த வஞ்சனையை புரிந்து விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்றார். சரிங்களா? சரி, 2 நோக்கம் சொன்னீங்களே பிரதர், இன்னொரு நோக்கம் என்ன? அந்த 2வது நோக்கம் என்ன? இன்ஃபேக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம் கூட. அது நம்ம ஏற்கனவே பார்த்ததால நான் தூக்கி 2வது வச்சுட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது 4 முறை சொன்னதுனால இதை தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. முதல் நோக்கம் பொய்யான உபதேசங்களை புரிந்து கொள்ளுதல், பொய்யான போதனைகளை புரிந்து கொள்ளுதல். என்ன முதல் நோக்கம் பாருங்க, வசனம் 2, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற. என்னவா என்ன சொல்றாருங்க? இருதயங்கள் தேற்றப்படணுமா, அன்புனால இணைக்கப்படணுமா சொல்லிட்டு சொல்றாரு. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாய் வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். என்ன சொல்ல வர்றாரு? பெருசா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நீங்க புரிந்து உணர வேண்டும். அதுதான் விரும்புகிறேன். ஆக ஒன்று, பொய்யான போதனைகளை புரிந்து விலக வேண்டும். மற்றொன்று, கிறிஸ்துவையும் பிதாவை பற்றிய ரகசியம். அது என்ன? அதுதான் போன பாடத்தில் படிச்சிட்டோம். இந்த பாடத்துக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னு சொன்னால் அந்த ரகசியம் என்ன, பைபிள் வசனம் என்னென்ன சொல்லுது ரகசியத்தை பற்றி ரொம்ப தெளிவாக போன பாடத்தில் படித்தோம். ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ரகசியம்னு வேற ஒன்றும் இல்லை, காலங்காலமாக ரகசியமாக இருக்குது. உலக தோற்றத்துக்கும் பார்க்க இந்த ரகசியம் இருந்துச்சு. அந்த ரகசியம் வேற ஒன்றும் இல்லை, அந்த ரகசியம் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வேற வார்த்தை என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம், குட் நியூஸ். எப்படி ஒரு மனுஷன் மாற முடியும்? பாவத்துக்குள்ள உழண்டு கொண்டிருக்கின்ற அந்த மனுஷனை எப்படி தூக்கி எடுத்து பரிசுத்தவானாக மாற்றுவது? அதுதான் ரகசியம். கிறிஸ்துவை பற்றி பிதாவை பற்றின ரகசியம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க, அது என்ன, அந்த ஞானம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த ஞானம் இருக்குது. அதுதான் சுவிசேஷம். பாருங்க, இப்ப அதற்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் சபைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுதான் பொய்யான உபதேசங்கள், பொய்யான போதனைகள்லாம் உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானம் எங்க இருக்குது அப்படின்னா வசனம் 3 பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்ப சொல்றாரு, ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்ப அறிவு ஞானமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அறிவு ஞானமெல்லாம் சுவிசேஷத்துக்குள்ள இருக்குது. நயவசனிப்பினால, பொய்யான நயவசனிப்பினால நீங்க இழுக்கப்பட்டு அப்படியே வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு சபைக்குள்ள வஞ்சனை வந்துச்சு, பொய்யான போதனைகள் வந்துச்சு. அப்பா நீங்க சுவிசேஷத்தை அறிஞ்சிருக்கிறீங்களே, நீங்க இன்னும் அறிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம 2வது பாயிண்ட் போறதுக்கு முன்பாக, அன்னைக்கு பொய்யான உபதேசங்கள் வந்தது போல இன்று திருச்சபைகளுக்குள் பொய்யான உபதேசங்கள் வருகிறதா? அப்படி வருதுன்னு சொன்னா
என்னென்னலாம் வருது. ஒரு கமெண்ட், ஒரு அழகான வாக்கியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுறேன். இந்த எழுத்தாளர் ரொம்ப அழகாக இதை எழுதுறாங்க பாருங்க. அது நல்லா கண்களை திறந்து கொடுக்கும். அந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வந்து அன்னைக்கு இருந்தது போலவே இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 5 வகையான பொய் போதனைகள் சபைகளுக்குள்ள உலாவிட்டு இருக்குது. சரிங்களா? கிறிஸ்தவத்துக்குள்ள உலாவிட்டு இருக்கு இப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 5 போதனை என்ன? நான் படிக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சுக்கிறீங்களா? வாங்க. இது எழும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள் என்ற புத்தகத்துல தமிழ்ல 514, 515, ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாஸ்டல்ஸ் 474, 475 என்ன சொல்றாங்க பாருங்க. முதல்ல 515, கொலோசேய விசுவாசிகள் எதிர்கொண்ட அதே நயவஞ்சகமான வார்த்தைகளை இன்றைய விசுவாசிகளும் எதிர்கொள்வார்கள். புரியுதா? அன்னைக்கு கொலோசேய விசுவாசிகள் எப்படி எதிர்கொண்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் இருக்குது, எதிர்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. என்னென்ன? முந்தின பேர் 514க்கு போயிடுறோம் தமிழ்ல. அப்போஸ்தலருடைய நாட்களில் பாரம்பரியத்தினாலும் தத்துவத்தாலும் வேதாகமத்தின் மீதான விசுவாசத்தை மனிதர்கள் அழிக்க முயன்றார்கள். என்னவா? பாரம்பரியத்தினாலும் தத்துவத்தினாலும், ட்ரெடிஷன் வின் பிலாசபி, அப்படி மனுஷங்க சத்தியத்தை விசுவாசத்தை அழிக்க முயன்றார்கள். அதுபோல அன்னைக்கு பாரம்பரியங்க, அன்னைக்கு தத்துவங்க, அன்னைக்கு விசுவாசத்தை அழிக்க முயன்றாங்க. அதுபோல இன்றைய நாட்களில் மனதிற்கு இனிய உயர் திறன் ஆய்வுகள். அப்படின்னா புதுசாக வார்த்தை இருக்குது. எப்பெல்லாம் ஒரு புதுசாக ஒரு வார்த்தை இருக்குதோ கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணுங்க. உயர் திறன் ஆய்வுகள் என்னன்னு சொல்கிறேன். பரிணாம கொள்கை 2, ஆவி மார்க்கம் 3, பிரம்மஞானம் 4, அனைத்திரை கொள்கை ஆகியவற்றின் மூலம் நீதியின் சத்ருவானவன் ஆத்துமாக்களை தடை செய்யப்பட்ட பாதைகளில் வழிநடத்த முயல்கின்றான். இப்போ நீதியினுடைய எதிரி, எனிமி ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அவன் என்ன பண்றான்னா ஆத்துமாக்களை தடை செய்யப்பட்ட பாதைகளில் நடத்த முயல்கிறான். அன்னைக்கு தத்துவத்தின் மூலமாக, அன்னைக்கு பாரம்பரியத்தின் மூலமாக, இன்னைக்கு 5 விஷயம் சொல்றாங்க. கவனிச்சிங்களா? அந்த 5 விஷயம் என்ன? 1, மனதிற்கினிய உயர் திறனாய்வுகள் 1. 2வது பரிணாம கொள்கை எவல்யூஷன் 2. 3வது ஆவி மார்க்கம் ஸ்பிரிச்சுவலிசம் 3. பிரம்ம ஞானம், ஆமா தியோசபி 5வது அனைத்திரை கொள்கை. அதாவது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். என்ன? எந்த விதமான ஒரு இதுலேயும் இருக்கிறார். இந்த பென்சிலில் இருக்கிறார், இந்த டேபிளில் இருக்கிறார், இந்த ரூமில் இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கிறார். இல்லாத இடமே இல்லை. அதான் பேன்தீசம். என்ன? ஸோ 5 விஷயங்கள். அப்போ என்னென்னலாம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 1 பரிணாம கொள்கை தெரியும். ஆவி மார்க்கம், அப்படி விழுந்து போன ஆவிகள் வழியாக பேசுறது. 3வது பிரம்ம ஞானம், அதுவும் தெரியும். சரிங்களா? அனைத்திரை கொள்கை தியாசபி, பேன்தீசம், அதுவும் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிற மதங்களில் பார்க்கலாம். இந்த முதல்ல இருக்கிற விஷயம் என்ன? அது உயர் திறனாய்வுகள். அந்த உயர் திறனாய்வுகள்லாம் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு வார்த்தை உயர் விமர்சனங்கள். ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தை ஹையர் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஹையர் கிரிட்டிசிசம். அப்போ அது என்ன ஹையர் கிரிட்டிசிசம்? நமக்கு வந்து பரிணாம கொள்கை தெரியும், பிரம்ம ஞானம் தெரியும், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இறைவன் அதுன்ற விஷயமும் தெரியும் நமக்கு. ஆவி மார்க்கம் கூட தெரியும் பாருங்க. இது என்ன ஹையர் கிரிட்டிசிசம்? உயர் விமர்சனம், உயர் திறன் ஆய்வு, ஆய்வு செய்கிறது. எதை ஆய்வு செய்கிறது? கொஞ்சம் கவனிங்க. இது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்களேன். உயர் விமர்சனம் அல்லது உயர் திறனாய்வு என்பது வேதாகமத்தை ஆராய்வதற்கான ஒரு முறையாகும். சாத்தான் வேத ஆராய்ச்சி முறை எடுத்து உள்ள வந்திருக்கிறான். அதன் வழியாக தடை செய்யப்பட்ட பாதைகளில் நடத்துறான். அப்ப திரும்பி வாசிக்கிறேன். உயர் விமர்சனம், உயர் திறனாய்வு என்பது வேதாகமத்தை ஆராய்வதற்கான ஒரு முறையாகும். இது பல்வேறு ஆவணங்கள், அவற்றின் கலாச்சாரம் மற்றும் காலத்தில் எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது முதலில் என அர்த்தத்தை. உயர் விமர்சனம் என்பது வேதாகமத்தை ஆராய்வதற்கான ஒரு முறையாகும். இது பல்வேறு ஆவணங்கள், அவற்றின் கலாச்சாரம் மற்றும் காலத்தில் எழுதப்பட்ட போது முதலில் என்ன அர்த்தத்தை கொண்டிருந்தன என்பதை கண்டறிய முயல்கிறது.
என்னவா இது ஒரு பைபிள் ஆராய்ச்சி முறை, இது ஒரு பைபிள் ஸ்டடி மெத்தட் இது. பட் இட் இஸ் ராங். என்னவா இது ஒரிஜினலி இது என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பின்னணியில் இது என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இப்படி அந்த அந்த உயர் திறனாய்வு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்தான் பாருங்க. The work of higher criticism is dissecting, conjecturing, reconstructing, is destroying faith in the Bible as a divine revelation. It is robbing God's word of power to control, uplift and inspire human lives. அப்போ பைபிளை இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், அது படிக்கணும், 1000 சட்டங்களை சொல்லி அந்த பைபிளுக்கே உரிய வல்லமையை எடுத்துருது, விசுவாசத்தை பலவீனப்படுத்திடுறான். உயர் திறனாய்வு யார் செய்வா? அதிகம் படித்த மேதாவிகள் செய்வாங்க. பிரதர் பைபிளை அது பின்னணிக்கு போகணும் பிரதர் அந்த அந்த மூல வார்த்தை இப்படி சொல்லுது பிரதர் இப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து 6 நாளில் படைச்சிருப்பாரா உலகத்தை? அப்படிலாம் கிடையாது. இந்த வசனம் பாருங்க, இதுக்கு மூல அர்த்தம் தெரியுமா? அப்போ வசனத்தை வைத்து கொண்டே சந்தேகத்தை உறுதிப்படுத்துதல், நீதியை விட்டு விசுவாசத்தை விட்டு கொண்டு செல்லுதல். இன்னொருத்தர் வேதத்தை நல்ல அறிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒருத்தர், பைபிள் டீச்சருங்க அவர் என்ன சொன்னார், ஸ்டீஃபன் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன அளவு? இந்த அளவு. அவ்வளோ பெரிய ஆண்டவர் அதுக்குள்ளே இருப்பாரா? என்ன சொல்ல வரீங்க? பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்றும் கிடையாதுப்பா, புரிஞ்சிச்சா? அதெல்லாம் எழுத்து நட அப்படின்னார். இதுதான் உயர் திறனாய்வு என்று சொல்லி, உயர் விமர்சனம் என்று சொல்லி விசுவாசத்தை அழிச்சிட்றாங்க. ஏன்னா பைபிளுடைய எளிமையிலிருந்து பாமர மக்கள்கிட்ட இருந்து அதை எடுத்துடுறாங்க. ஆக கொலோசைய விசுவாசிகள் எப்படி தவறான போதனைகளை எதிர்கொண்டாங்களோ அதே போல இன்றைக்கும் தவறான போதனைகளை சபைகள் எதிர்கொண்டு இருக்கின்றன. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுவிசேஷத்தையும் புரிஞ்சுக்கணும், தவறான உபதேசங்களையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஏசப்பா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னென்ன தவறான உபதேசங்கள் நடக்குது, ஏன்னா பாபிலோனுடைய மது இல்லையா, அப்போ அது நான் புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் கொண்டு போய் எங்கேயோ விட்டுரும் நம்மளை. ஆக முதல் விஷயம், ஞானம் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. அறிவு எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்? கொலோசியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 6 பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. என்னவா பைபிள் சொல்லுது? நீங்கள் ஆகையால் என்ன நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, as you have accepted Christ, கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டியோ அப்படியே அப்படின்னு ஒரு 3 வார்த்தை போடுறார். வேறு கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. விஷயம் புரியுதா? அப்ப கிறிஸ்துவுக்குள் ஞானம் என்ற விஷயம் படித்தோம். இப்ப கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுதல், கிறிஸ்துவுக்குள் நடத்தல், வாக்கிங் இன் கிரைஸ்ட். அப்ப கிறிஸ்துவுக்குள் நடத்தல்னா என்ன? முதல்ல அங்க 2 ஸ்டேஜ் போட்டார், கவனிச்சிங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்குள் நடத்தல் என்பது இன்னொன்று. உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் நடத்தல் என்றால் என்ன? இது முதற்படி, இது 2வது படி. நான் பாவ மன்னிப்பு வாங்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நடத்தல் என்பது என்ன? அதை தாங்க படிக்கிறோம். அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் நடத்தல் என்பது என்ன? அதை வேறொரு வார்த்தையில போட்டுறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுதல் என்று சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நடத்தல் என்றால் என்ன? வேறு கொள்ளுதல்னா அர்த்தம் என்ன, கட்டப்படுதல் என்றால் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கு அந்த கட்டப்படுதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதாங்க நடக்கிறது. அப்ப கட்டப்படுதல்னா என்ன? இப்ப எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு ஓடி வந்தாங்க. எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா எபேசியர் 2 வசனம் 20. கட்டப்படுதல்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக
கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வசனம் 22. அப்ப எப்படி கட்டப்படுறோம்? ஆவியினால கட்டப்படுறோம். ஏதுன்னு அடிப்படையில கட்டப்படுறோம். கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுதல் அர்த்தம் என்ன? பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுதல்னா அப்போஸ்தலர் மேல, தீர்க்கதரிசிகள் மேல கட்டப்படுறது. அப்படின்னா அப்போஸ்தலர் மேல கட்டப்படுறதுன்னா அப்போஸ்தலர் மேலையா? தீர்க்கதரிசிகள்னா தீர்க்கதரிசி மேலையா? இல்லைங்க, அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள் மேல, தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்கள் மேல நாம் கட்டப்பட வேண்டும். ரொம்ப அழகா பைபிளை எப்படி பிரிக்கிறார் பாருங்க. ஒன்று தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்கள், மற்றொன்று அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள். அப்ப கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுதல் அர்த்தம் என்ன? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய வாக்கியங்கள் மீது கட்டப்படுதல். சுருக்கமா சொல்லப்போனா வேதாகமத்தின் மீது கட்டப்படுதல் கிறிஸ்துவின் மீது கட்டப்படுவதற்கு சமம். உங்களுக்கு புரியுதா? சரி, பைபிள்ல இன்னொரு அழகான விஷயம் இருக்கு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதே விஷயத்த இயேசு கிறிஸ்து ஓமையாக அங்க சொல்றார். என்ன ஓமையாக அங்க சொல்றார்? ரொம்ப அழகா அங்க சொல்லி முடிக்கிறார் பாருங்க. மலை பிரசங்கம் போய் முடிகிற இடம் என்ன சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. மத்தேயு 7 வசனம் 24. ஆகையால் 24, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, சொல்லிய வார்த்தைகளை கேட்கணுமா, அந்த வார்த்தையின்படி எவன் செய்கிறானோ எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டிருந்தது. நான் சொல்ல இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்ப கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுறது அர்த்தம் என்ன? எவன் ஒருத்தன் கற்பாறையின் மீது வீட்டை கட்டுறானோ, கண்மலையின் மீது வீட்டை கட்டுகிறானோ அவனை தான் நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படலன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க வந்துருச்சு பாருங்க. எவன் ஒருத்தன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறானோ, அப்ப வார்த்தையின்படி கேட்கிறவன், வார்த்தையின்படி செய்கிறவன் அவன் கண்மலையின் மேல் இருக்கிறான், கற்பாறை மீது வீடு கட்டிருக்கிறான். அவனே கற்பாறையாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? இங்க என்ன இயேசு சொல்றாரு? கர்த்தாவே கர்த்தாவே, நான் அநேக அற்புதங்களை செஞ்சோமே, அநேக பிசாசுகளை துரத்தினோமே, அநேக தீர்க்கதரிசனங்களை சொன்னோமே. அதெல்லாம் கிடையாதுப்பா. அந்த வார்த்தையை நீ கேட்கிறியா? நீ என்ன ஊழியம் செய்கிற என்பது முக்கியம் அல்ல. அது ரெண்டாவது. வார்த்தையை செவி கொடுக்கிறாயா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிறாய் என்று அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நீ கேட்டு, ஒவ்வொரு நாளும் கேட்ட வார்த்தைகளுக்கு தொடர்ந்து நீ கீழ்ப்படிவாயானால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம், கட்டப்படுகிறாய் என்று அர்த்தம். இதை கேட்குற நீங்க இன்னைக்கு வேதம் வாசிச்சிங்களா? நேற்று வேதம் வாசிச்சிங்களா? 7 நாள் தொடர்ந்து வேதம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறது புரிகிறதா? இப்ப தொடர்ந்து நீங்க வேதம் வாசிக்கிறீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்களே, அதன்படி நடக்கிறீங்களா? அப்படி நீங்க நடக்கும் பொழுது நீங்க கண்மலையின் மேல் வீட்டை கட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் கட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்ல வந்தோம்? எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும். நடக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும். கட்டப்படுறதும் நடக்கிறதும் ஒண்ணு. அப்ப கட்டப்படுறதுனா என்ன? கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு, அப்போஸ்தலருடைய காரியத்தை கேட்டு, தீர்க்கதரிசிகளுடைய காரியத்தை கேட்டு அதன்படியே நடந்தோம்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம நடக்கிறோம் என்று அர்த்தம். அப்படியே கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்தோம்னா நம்ம நடக்கிறோம் அர்த்தம். அப்ப விசுவாசத்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசத்தால் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுகிறதாங்க நடக்கிறது. உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய வார்த்தையை கேட்டா தான் விசுவாசம் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனுக்குள் நடக்கிறோம் என்று அர்த்தம், நாம் தேவனுக்குள் வேறு கொள்கிறோம் என்று அர்த்தம், நாம் தேவனுக்குள் கட்டப்பட்டு வருகிறோம் என்று அர்த்தம். அப்ப நீங்க அந்த ஞானப்பாலை குடிச்சிட்டு நீங்க வளர்றீங்களா? அடுத்தது, நீங்கள் புருஷனுக்குரிய திடமான ஆகாரத்தை சாப்பிட்றீங்களா அல்லது இன்னும் பாலை குடிச்சிட்டு இருக்கிறீங்களா? யோசிங்க. ஒரு சபையினுடைய
மூலோபதேசங்கள் உங்களுக்கு தெரியுமா? அடிப்படையான தீர்க்க தரிசனங்கள் தெரியுமா? உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க வளரணும்னா கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிய 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 நான் கீழ்ப்படிவேன். நான் கீழ்ப்படிய நான் அவருக்குள் வளருகிறேன் என்று அர்த்தம். இப்படி கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் நடக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் அவங்க வளர்றாங்க. இப்ப கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி செய்கிறவங்களை வேதாகமம் எப்படி கொலோசையர் புத்தகம் அழைக்கிறது என்று பாருங்க. பவுலார் எப்படி அழைக்கிறார் என்று பாருங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசையர் 2:9. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. வசனம் 10. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராயிருக்கிறீர்கள். இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமா இருக்கிறீங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படியே நடக்கிறவர்கள் பூர்ணமா இருக்கிறாங்க. இந்த பூர்ணமா இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு 3 விஷயத்த வசனத்துல சொல்லிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. வசனம் 11, 12 பாருங்க. அந்த 3 விஷயம் என்ன? அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்திற்கு உரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். என்னவா? கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 1. 2வது, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்க ஞானஸ்தானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டீங்க. 3வது, அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீங்க. 1 அழகா பட்டியல் போடுறாரு. கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நீங்க பெற்றீங்கப்பா. 2வது, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீங்க. 3வது, நீங்க எழுந்திருந்தீங்க, கிறிஸ்துவோடு கூட எழுந்தீங்க. சரி, இது என்ன கையால் செய்யப்படாத விருத்த சேதனம்னா என்ன? அடுத்தது, இந்த ஞானஸ்தானம்னு அர்த்தம் என்ன? அடுத்தது, அவரோடு கூட எழுந்திருத்தல்னு அர்த்தம் என்ன? இந்த கையால் செய்யப்படாதன்னு இந்த விருத்த சேதனம் என்ன? பைபிளில் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த சத்தியம் முதல்ல எங்க வருதுன்னு பாருங்க. இப்ப ஆபிரகாம் விருத்த சேதனம் செஞ்சான். என்ன? ஆபிரகாம் விருத்த சேதனம் செஞ்சான். எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அவனுடைய பலத்தை அவன் நம்பி இருந்தான். என்ன? அவன் ஆகாரை சேர்ந்து அவன் இஸ்மவேலை பெற்றான். ஆண்டவர் சொன்னார், இப்ப விருத்த சேதனம் செய்யு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ உன் சொந்த பலத்தை நம்பாதப்பா. அதுதான் விருத்த சேதனம். நீ தாழ்மையா என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். இதுதாங்க விருத்த சேதனம். இப்போ விருத்த சேதனம் என்ன? உன்னுடைய சுய முயற்சியை விட்டு, உன் சொந்த பலத்தை விட்டு, உன்னுடைய பெருமையெல்லாம் விட்டு. இதுதாங்க. இப்படி பெருமையை சுயபலத்தை விட்டவங்க அவங்க சுயத்திற்கு சாகுறார்கள். சுயத்திற்கு செத்தவர்கள், ஞான முழுக்கில செத்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். அப்ப சுய முயற்சியை விட்டுட்டு சுயத்துக்காக மரித்தவர்கள் புதிய வாழ்க்கை முறையை வாழ்வார்கள். அழகா ஒரு 3 ஸ்டெப் போடுறாரு. கவனிச்சிங்களா? 1 விருத்த சேதனம், 2வது ஞானஸ்தானத்தினால அடக்கம் பண்ணப்படுதல், 3வது அவரோடு கூட எழுந்திருத்தல். அப்ப சுய முயற்சியை விட்டு நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை போய் அடக்கம் பண்ணிட்டு நான் புதிய வாழ்க்கையில் எழும்புறேன். இன்ட்ரெஸ்டிங். அப்ப யார் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமா இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் பூர்ணமாய் இருக்கிறவங்க இந்த 3 காரியத்தை பெறுவாங்க. 3 அனுபவத்தை பெறுகிறார்கள். அந்த 3 அனுபவம், அவங்க சுய முயற்சியை விடுறாங்க, அடக்கம் பண்ணப்படுறாங்க, அவங்க புதிய வாழ்க்கை முறையை வாழ்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதுதான் விசுவாசத்தால ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசத்தால நடக்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். விசுவாசத்தினால அவங்க வேறு கொள்றாங்கன்னா விசுவாசத்தினால கட்டப்படுறாங்க,
ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த ஞானப்பால் மேலே மிகவும் வாஞ்சியாக இருக்கிறாங்க. படிக்க படிக்க அவங்க சுய முயற்சியை விடுறாங்க. படிக்க படிக்க அவர்கள் அடக்கம் பண்ணப்படுறாங்க. படிக்க படிக்க அவர்கள் அந்த வசனத்தின் பிரகாரமாக வாழ்க்கையில் அனுபவத்தை பெறுகிறார்கள். புதிய அனுபவத்தை பெறுகிறார்கள். அப்போ நீங்கள் அந்த புதிய அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் அதுக்கு 2 ஸ்டெப் இருக்குல்ல. உங்கள் சொந்த பலத்தை விடுறீங்களா? நீங்கள் தாழ்மை அடைகிறீங்களா? ஏசாயா பக்தன் தரிசனத்தை பார்த்தான். ஐயோ அதமானேன்னா. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் உங்களை சுடுகிறதா, எரிக்கிறதா, உங்களை சாவடிக்கிறதா? அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வருதா? அல்லது வசனத்தை வாசித்தோம், இந்த நல்ல சூப்பர் பாயிண்ட்டு, நான் நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை தலைக்கேறுதா? என்ன நல்ல வேத ஆராய்ச்சி உங்களை தாழ்த்தி பொசுக்கி எடுத்துருங்க. அப்படி பண்ணும் பொழுது நான் அடக்கம் பண்ணப்படுறேன். நான் புதிய வாழ்க்கை முறைக்குள்ள நான் போகிறேங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வசனத்தை நான் படித்து, வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது இதெல்லாம் சாத்தியம். உங்களுக்கு புரியுதாப்பா உங்களுக்கு? அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வரீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீங்களான்னு பவுல் கேட்குறாரு. என்ன நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீங்களா இல்லை வளர்றீங்களா? என்ன யோசிக்காக முதல்ல விஷயம் படித்தோம், கிறிஸ்துவுக்குள் ஞானம். 2வது விஷயம் படித்தோம், கிறிஸ்துவுக்குள் நடத்தல் அல்லது கிறிஸ்துவுக்குள் வளருதல். 3வது கிறிஸ்துவால் சிலுவையில் அறையப்படுதல். என்ன சிலுவையில் அறையப்படுதல்? பாருங்களேன், நம்ம வசனம் 12 வரைக்கும் வந்துட்டோம். நம்ம இப்போ வசனம் 14 பாருங்க. வசனம் 14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப கிறிஸ்து மரிச்சார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமா இருக்கிறோம். பூர்ணமா இருக்கிறவங்க விருது சேதனம் பெற்றவங்க, அடக்கம் பண்ணப்பட்டவங்க, உயிர்த்தவங்க. இப்படி கிறிஸ்து அவளை மாற்றிருக்கிறாரு. இப்போ இன்னொரு விஷயத்தையும் கிறிஸ்து செய்கிறார். அவங்கள என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு விருது சேதனம் கொடுக்குறாரு, அவர்களை போட்டு புதைக்கிறாரு, அவர்களுக்கு உயிரடைய செய்கிறாரு. இன்னொன்று செய்கிறாரு, அவர்களுக்கு விரோதமான இந்த கையெழுத்தை குலைத்து. அப்படி என்ன கையெழுத்து குலைத்து? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அந்த கட்டளை தான் அந்த விரோதமான கையெழுத்துன்னு சொல்லிடுறாங்க. இப்போ 10 கட்டளை தேவனுக்கு விரோதமான கையெழுத்தா? ஏன்னா கட்டளைன்னு ஒரு வார்த்தை வந்ததுனால நம்ம ஒரு வார்த்தை போட்டுடுறோம், அதுவும் 10 கட்டளை. நம்மளுடைய யூகங்க அது. இப்போ பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு நிருபத்தை எழுதின அதே எழுத்தாளர்கிட்ட இதே தீம் பேசப்படுதா, இதே கருத்து பேசப்படுதான்னு கவனிங்கன்றதை திரும்ப 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 நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா பைபிளில் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதற்கு முன்பாக இதே எழுத்தாளர் இதை சொல்கிறாரு எங்கேயாவது, அங்கே போய் பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக புரிஞ்சுருங்க. அப்போ கொலோசியர் 2ல் நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்து, நமக்கு விரோதமாக இருந்த கட்டளை அப்படி இருக்கு இல்லையா? இதை என்னுடைய விளக்கம் என்ன? அது 10 கட்டளையா? வாங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடலாம் பாருங்க. எபேசியர் 2க்கு வாங்க. வசனம் 14 பாருங்க. எபேசியர் 2:14, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை, வசனம் 15ங்க, சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கொலோசியர்ல 2ல் இருக்க பிரச்சனையும் எபேசியர் 2ல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒன்று. அங்க கொடுக்கிற தீர்வும் இங்க கொடுக்கிற தீர்வும் ஒன்று. அங்க பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளும் இங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளும் ஒன்று. இங்க அங்க சொன்ன வார்த்தைகள் கூட்டுறாருங்க. என்ன வார்த்தை? அங்க எதிரடையான கட்டளைன்றார்ல, இங்க என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அழகா சொல்லிட்டாரு, சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணம்.
சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணம். அது என்னது சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணம்? ஆங்கில பைபிளில் போனோம்னா த லா கண்டெய்ன்ட் இன் ஆர்டினன்சஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன? சடங்காச்சார நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் கொன்று அடித்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்போ லா கண்டெய்ன்ட் நாட் இன் 10 commandments, லா கண்டெய்ன்ட் இன் ஆர்டினன்சஸ். சடங்காச்சார பிரமாணங்கள்ல இருந்த கட்டளைகளை எடுத்து சிலுவையில் அடிச்சாரு. சரி, இன்னொரு வசத்துக்கு போலாங்க. உபாகமம் 30க்கு வாங்க. நான் தெரின வேத பாரகன் பழையவைகளும் புதியவைகளும் எடுத்து காண்பிக்கிறான் இல்லையா? அப்ப உபாகமம் 31க்கு வந்துருங்க. உபாகமம் 31 அங்க எதிரடையான கட்டளை என்பது என்ன விளக்கம் அங்க இருக்குதுங்க. அங்க சொல்லிட்டோம் சடங்காச்சார பிரமாணம் சொல்லிட்டோம்ல. இது எங்கேருந்து எடுக்கிறார் பவுலாரு? இங்கிருந்து எடுக்கிறார். உபாகமம் 31 வசனம் 26 பாருங்க. 24 வாசிக்கிறேன். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு, எங்கவா வார்த்தைகளை, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எழுதி முடித்த பின்பு நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். உனக்கு விரோதமான சாட்சி அதுதான்ப்பா. அப்ப எங்க வையு? எதை வையு? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வையு. எங்க போய் வையு? உடன்படிக்கையின் பெட்டிக்கு பக்கத்துல வையு. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருப்பது 10 பிரமாணம். எழுதியது தேவன். அப்ப தேவனே எழுதப்பட்டது பீரோக்குள்ள, பெட்டகத்துக்குள்ள அது இருக்குதுங்க. மோசேயால் எழுதப்பட்டது பெட்டகத்துக்கு வெளியிலங்க. சரிங்களா? இப்ப இது ரெண்டுல எது விரோதமான சாட்சின்னு சொல்றாரு? பெட்டிக்குள்ள, பெட்டகத்துக்குள்ள இருக்குதே அது விரோதமான சாட்சியா? பெட்டிக்கு வெளியில இருக்குதே அது விரோதமான சாட்சியா? எது விரோதமான சாட்சி? வெளியில இருக்கிறதாங்க விரோதமான சாட்சி. உள்ள இருப்பது சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறியவர்களுக்கு என்ன பலன், என்ன தண்டனை என்பது அங்க இருக்குதுங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அங்க இருக்குதுங்க. அப்ப யார் யாரெல்லாம் பிரமாணத்தை மீறுறாங்களோ அவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அங்கேதான் இருக்கிறது. அதே பிரமாணத்துல தான், நியாயப்பிரமாண புஸ்தகத்துல தான் மரிக்கணும் என்பது இருக்கிறது. நீ மரிக்காமல் இருக்க நீ என்ன செய்யணும் என்கிற திட்டமும் அங்கதான் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். அப்ப அது 10 கட்டளை அல்ல, அது நியாயப்பிரமாண புஸ்தகம், அது சடங்காச்சாரம். ஆகையினாலதான் 1 எபேசியர் 2 காமிச்சங்க. அது 10 பிரமாணம் அல்ல என்பதற்கு அது சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணம் சொல்லிட்டு பைபிள் சொல்லுச்சு. 2வது நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் விரோதமான சாட்சின்னு சொல்லிட்டு 2வது எவிடன்ஸை பார்த்தோம். 3வது எவிடன்ஸ் அந்த கொலோசியர்லயே இருக்கு பாருங்களேன். சொல்லிட்டு வசனம் 16, 17 பாருங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இந்த போஜனம், பானம், பண்டிகை, மாதப்பிறப்பு இதெல்லாம் ஓசியா 2ஆம் அதிகாரத்துல எங்கேயோ வருதுங்க. கொஞ்சம் எடுத்து கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். எங்க வருது பார்க்கலாம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்போ ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக சொல்லிட்டு சொல்ற அவைகள் எது? போஜனம், பானம், மாதப்பிறப்பு, ஓய்வு நாட்கள் இதெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. என்னவா? இந்த போஜனம், பானம், பண்டிகை, மாதப்பிறப்பு, ஓய்வு நாட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடங்காச்சார பிரமாணத்துல நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. உங்களுக்கு புரியுதா? அப்ப விரோதமான சாட்சி நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாண புஸ்தகம், புஸ்தகத்தில் உள்ள தண்டனைகள். சட்டத்திட்டம் என்பது சடங்காச்சார சட்டத்திட்டம், லா கண்டெய்னிங் ஆர்டினன்சஸ். இது நிஜம் அல்ல, அது நிழல். இவைகளெல்லாம் சடங்காச்சார பிரமாணத்தில் இருக்கிற நிழல்கள். அவைகள் தான் ஒழிஞ்சு போச்சு. நிஜம் வந்த பிற்பாடு நிழல் அவசியம் தேவை இல்லை. ஆக நம்ம எது ஒழிஞ்சு போச்சு? அப்ப ஒளிந்து போனது நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாண புஸ்தகம்.
நியாயப்பிரமாணத்தில் உள்ள சடங்காச்சார பிரமாணங்கள் தான் ஒழிஞ்சு போச்சு. சரி, அப்போ இங்கே என்ன பண்ணுறான் பிசாசு உங்களுக்கு புரியுதா? அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், சிலுவைக்கு பிற்பாடு சடங்காச்சார பிரமாணத்தை எல்லாம் கிறிஸ்தவர்கள் கைகொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் போதிக்க ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் எதை விடலை, சடங்காச்சார பிரமாணத்தை, பலி முறைமைகளை அவங்க இன்னும் விடாமலே இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க, ஆனால் பலியை விட்டாங்களா? பலியை விடலை. இப்போ இதை கேட்குற புறஜாதிகளுக்கு எல்லாம், இதை கேட்குற மற்ற யூதர்களுக்கும் பெரிய குழப்பம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இனி பலிமுறைகள்லாம் தேவையில்லைன்னா, இல்லை அதெல்லாம் கைகொள்ளணும், சடங்காச்சாரத்தெல்லாம் கைகொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னது, போஜனம், பானம், பண்டிகை, மாத பிறப்பு, அதில் வரக்கூடிய ஓய்வு நாட்கள், என்ன வார ஓய்வு நாள் இல்லை, அந்த பண்டிகையில் வர ஓய்வு நாட்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தெளிவு பவுல் சொன்ன பிற்பாடு தெளிவு பயங்கரமாக வந்துச்சு. இந்த கொலோசையரில் சொல்லியிருக்காரு, எபேசியரில் சொல்லியிருக்கிறாரு, குருந்தியரில் சொல்கிறாரு. எங்கு பார்த்தாலும் நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிருச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கொலோசியர் 2 ரொம்ப முக்கியமான வசனம். அப்போ தெளிவாக அன்னைக்கு இருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சது, புறஜாதிகளுக்கும் புரிய ஆரம்பிச்சது. இப்போ சாத்தான் என்ன பண்ணா அப்படின்னா, எந்த வசனத்தை பவுலார் பயன்படுத்தி, எந்த வசனத்தை பவுலார் எழுதி நீங்கள் 10 கற்பனை கைகொண்டா போதும், நீங்கள் சடங்காச்சார பிரமாணத்தை கைகொள்ள வேண்டாம் என்று சொன்னாரோ, அதே வசனத்தை பயன்படுத்தி இதெல்லாம் சடங்காச்சார பிரமாணம் இல்லை, அதெல்லாம் 10 கற்பனை திருப்பி விட்டாங்க. சாத்தானுடைய வஞ்சகத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நான் திருப்பி சொல்கிறேன், எந்த வசனத்தை பயன்படுத்தி, எந்த எழுத்துக்கள்னால சடங்காச்சார பிரமாணத்தை கைகொள்ள வேண்டாம்னு சொன்னாரோ, அதே வசனத்தை பயன்படுத்தி 10 பிரமாணம் தேவையில்லை. ஆமாப்பா சடங்காச்சார பிரமாணம் தேவையில்லை, ஆனால் என்ன தெரியுமா, இது நம்மளாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம், அதுவும் தேவையில்லை, 10 பிரமாணம் தேவையில்லை. எப்படி திருப்பிட்டான் பாருங்க இன்னைக்கு, இல்லைங்களா? ஆக என்ன சொல்கிறோம், எதிரடையான கட்டளை பைபிள் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள சடங்காச்சார பிரமாணம், சரிங்களா? விரோதமான கையெழுத்து என்பது அது சட்டத்திட்டங்களாகிய பிரமாணம், சரிங்களா? அவைகள் சடங்காச்சாரத்தில் உள்ள வழிமுறைமைகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாம் எதுவுமே 10 கட்டளையை குறித்ததல்ல. எனவே இங்கே சொல்லப்படுற ஓய்வு நாளும் ஓய்வு நாள்னு வரல, பார்த்தீங்களா? ஓய்வு நாட்கள் என்று வருகிறது. அதெல்லாம் பண்டிகைகளில் வருகின்ற அந்த ஓய்வு நாளை குறிக்கிறதே ஒழிய வாராந்திர ஓய்வு நாள் அது குறிக்கல. ஆக கிறிஸ்துவுக்குள் ஞானம், புரியுதா? கிறிஸ்துவுக்குள் நடத்தல், புரியுதா? இப்போ யார் ஒருத்தன் கிறிஸ்துவ உபதேசத்தை ஏற்றுக்கிறானோ, அவன் என்ன பண்ணுறான்னா, சிலுவையில் அறையப்பட்டது 10 பிரமாணம் அல்ல, அது வழிமுறைமைகள், சடங்காச்சார பிரமாணம் தெளிவாக புரிஞ்சுக்கிறான். இப்போ 4வது, கிறிஸ்துவுக்குள் தொழுகை, கிறிஸ்துவுக்குள் ஆராதனை. அப்படின்னா அர்த்தம் என்ன படிக்கலாமா? வாங்க. இப்போ இந்த தவறான போதனைகள், அதனால 4 முறை சொன்னார், வஞ்சியாதபடி எச்சரிக்கையார்கள், வஞ்சனை, கொள்ளை கொண்டு போகிறே. அப்போ என்ன விஷயம், வழிமுறைமைகளை கொண்டு வந்து யூதர்களே கொண்டு வராங்க, இயேசுவையே ஏற்றுக்கிறாங்க, ஆனால் வழிமுறைகளையும் ஒளியில்லைன்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அன்னைக்கு. இப்போ அதை பற்றி ஏன் இதெல்லாம் எழுதுறாரு? பவுலார் ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. பவுலார் ஒரு விஷயத்தை பார்த்து அவர் கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? ஏன் இது போய், என்னப்பா ஒரு ஆடு வெட்டினா என்ன பெரிய பிரச்சனை, ஒரு குருவியை வெட்டினா என்ன பெரிய பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்குது? இங்கே கவனிங்க, சில வார்த்தைகளை பாருங்களேன். கொலோசியர் 2:21 பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட நம்ம 17 வரைக்கும் வந்துட்டோம். இப்போ 21க்கு வரோம். மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராத, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இந்த பொய் உபதேசத்தை எப்படி சொல்றாரு? மனுஷருடைய கற்பனை, மனுஷருடைய போதனை, ப்ரீச்சிங், டீச்சிங் ஆஃப் மென், டாக்ட்ரின் ஆஃப் மென். என்ன? அப்போ மனுஷருடைய போதனை, மனுஷருடைய கட்டளை. அப்போ இவைகள்லாம் என்னமா? இதெல்லாம் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் மென். தேவ ஞானம் அல்ல, மனித ஞானம். உங்களுக்கு புரியுதா? முதல்ல தேவ ஞானம் என்னன்னு சொல்லிட்டாரு கிறிஸ்து, தேவ ஞானம் என்னன்னு சொல்லிட்டாரு சுவிசேஷம் சொல்லிட்டாரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு
மனுஷருடைய ஞானம், மனுஷருடைய போதனை. இந்த மனுஷருடைய போதனை எங்க கொண்டு போதான்? நல்லா கவனிங்க. கொலோசியர் 2:21 வாசிச்சிங்களா? இப்ப 23 பாருங்க. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற போர்த்தி கொண்டிருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாது. அப்ப என்ன ஆராதனைக்குள்ள கொண்டு போதான்? இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை. அப்ப இந்த பொய்யான உபதேசம், மனுஷன் கொண்டு வருகின்ற இந்த உபதேசம் இருக்கு பாருங்க, அது சுய இஷ்டமான ஆராதனை. சுய இஷ்டமான ஆராதனை உண்மையான தாழ்மை கொண்டு போகாதுங்க. அதுதான் விஷயம். உண்மையான ஆராதனைக்கு கொண்டு போகாதுங்க. சுய இஷ்டமான ஆராதனை என்ன, அது ஒரு தாழ்மை படவே படாது பாருங்களேன். அப்ப இந்த மனிதருடைய போதனை, மனிதருடைய கட்டளைகள்லாம் அது கிறிஸ்துவ வணங்குறது இல்லை, சுய இஷ்டமான ஆராதனை கொண்டு போகுது. தாழ்மை கொண்டு போறதில்ல, மாயமான தாழ்மை கொண்டு போகுது. சரிங்களா? இப்ப வசனம் 19, இந்த பலி கொடுக்கறது, இந்த விருத்த சேதனம், இதெல்லாம் ஆராதனையே ட்ராக்கை மாற்றி விட்டுருது. புரியுதுங்களா? தாழ்மையா இருக்கிற போது தெரிகிறது மாயமான தாழ்மை. வசனம் 19 இன்னொரு பாயிண்ட் தெளிவாக சொல்றாரு பாருங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். என்னவா? தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். நான் விருத்த சேதனம் பெற்றவன் அப்படின்ற இருமாப்பு, அப்ப நான் பலி கொடுத்துட்டேன் அப்படின்ற பெருமை, அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் பூர்ணம் அடைகிறேனா அல்லது சடங்காச்சாரத்துக்குள்ள நான் முழுமை அடைகிறேனா, நான் பூர்ணம் பெறுகிறேனா? கிறிஸ்துவுக்குள்ள நான் பூர்ணம் பெறுகிறேனா அல்லது விருத்த சேதனத்துக்குள்ள நான் பூர்ணம் பெறுகிறேன்? இதெல்லாம் தேவன் தாங்க கொடுத்தாரு. ஆனா அவருடைய நோக்கம் கிறிஸ்துவை காட்டணும். ஆனா இப்ப என்ன நடக்குது? இதுவே காமிச்சு கிறிஸ்துவ கொண்டு போகாம தாம் பக்கம் நான் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், நான் விருத்த சேதனம் பெற்றவன், நான் இப்படிலாம் இருக்கிறேன், அப்படி பெருமை நமக்கு வந்துடுதுங்க. அப்ப இந்த பெருமை, இதை குறித்து பிலிப்பியர் 3 எங்கேயோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் வீணா பெருமையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு 3 எங்கன்னு சொல்லிட்டு வசனம் கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப இந்த பொய்யான உபதேசங்கள், மனுஷருடைய போதனை, அது சுய ஆராதனை கொண்டு போகுது, மாயமான தாழ்மை கொண்டு போகுது, அது இருமாப்பு கொள்ள வைக்குது. சரிங்களா? கலாத்தியர் 4 பார்த்தீங்கன்னா அது உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையாய் கொண்டு போயிருது. என்னவா? நீங்க விருத்த சேதனம் பெறலாம், சரிங்களா, நீங்க பலிமுறைகளை செய்யலாம், எப்படி நீங்க மாம்ச ரீதியான காரியங்களை செய்யலாம், அவைகள்லாம் உலகத்துல போய் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருவோம். அப்போ கொஞ்சம் யோசிங்க. நான் இன்னைக்கு பலிமுறைகள்லாம் செய்யறதே இல்லையே, தூதர்கள் எல்லாம் வணங்குறதே இல்லையே, ஆனா நம்ம உலகத்துக்கு, உலக வழிபாட்டுக்கு நம்ம உட்பட்டு போறோமா? நான் உண்மையான தாழ்மையா இருக்கிறேனா? நான் இருதயத்துல தாழ்மை கொண்டிருக்கிறேனா அல்லது இருமாப்பு கொண்டிருக்கிறேனா? தாழ்ந்து போக நம்மளால முடியுதா? அப்படின்னா ஏதோ ஒரு மைண்டில் ஒரு தப்பான உபதேசம் வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த பட்டணத்துக்கு ஒரு கள்ள உபதேசம், பொய்யான உபதேசம் என்ன, இன்னைக்கு வேற ஏதோ ஒரு உபதேசம் என்ன தாழ்த்தாம பெருமை கொள்ள வைக்குது. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் இருக்கியா, அந்த ஞானம் அவரை போல என்னை தாழ்த்த வைக்கும், அவர் ஞானம் அவரை போல என்னை பரிசுத்தமா இருக்க வைக்கும். ஆனா பொய்யை நம்பி போயிடாதியா இப்படின்னு சொல்லிட்டு பவுலார் சொல்றார். ஆக கிறிஸ்துவுக்குள்ளான ஞானம் புரியுதா? கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நடக்கணும் என்பது புரிகிறதா? கிறிஸ்து எது சிலுவையில் அறைந்தார், எது அறையல என்பது புரிகிறதா? கிறிஸ்துவுக்குள் ஆராதனை என்பது என்ன? அவருக்குள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை.
அப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமாக இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் பூர்ணராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கைகளால் செய்யப்படாத அந்த விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறீங்களா? உங்கள் வீண் முயற்சியெல்லாம் விட்டுட்டீங்களா? இல்லை ஏதோ ரூட்டு போட்டுகிட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களா? புதிய ஜீவனை வாழ்கிறவர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பொய்யுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால் வீண் முயற்சியை போடுறீங்க. அதனால் அடக்கம் பண்ண முடியல. அதனால் புதிய ஜீவன் இல்லை, புதிய மனுஷனாக நான் இல்லை. இந்த பாடத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அந்த ஞானத்துக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். அந்த சுவிசேஷத்துக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். அப்படி நான் போகும்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமாக இருப்பேன். அப்படி என்கிட்ட 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை என்று சொல்லுவேன். அந்த சபை அவையெல்லாம் பெருசுன்னு வச்சுச்சுங்க. கிறிஸ்து தான் பெருசுன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? யோசிங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம்ப்பா. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் விஸ்தாரமாக படிப்பதற்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமடைய உதவி செய்யா. ஆண்டவரே, சுயமுயற்சியை விட பாவத்தில் ஆண்டவரே மரித்தொருளாக இருந்த நாங்கள் பாவத்தை விட்டுவிட கிறிஸ்துவுக்குள் உயிர் தள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.